அது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். நான் ஆத்ம விபூதியாக நான் இருக்கின்றேன். நான் அனைத்து எந்தெந்த உலகில் எந்தெந்த விபூதிகள் விசேஷமாக இருக்கின்றதோ அந்த விபூதியாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் இதில் ஆரம்பித்தார். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறுதியாக நம்ம பார்த்த கருத்து, யஜ்ஞங்களில் நாம் தான் ஜபமாக இருக்கின்றேன் சொல்றார். அதாவது ஸ்ரௌத்த கர்மங்கள், வைதிக கர்மங்களில் வழிபாட்டில் நான் ஜபமாக இருக்கின்றேன் சொல்றார். இந்த இடத்துல ஜபமாக இருக்கின்றேன் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு உரையாசிரியர் எழுதுகிறாங்க, அதில் இந்த ஜபத்திலே ஹிம்சை என்பது இல்லை, அதனால் நான் ஜபமாக இருக்கிறேங்கிறாராம். ஹிம்சைனா இப்போ மற்ற அபிஷேகங்களை பால்லேருந்து கறக்கணும், பால் ரெடி பண்ணணும், அதை ஊற்றணும், மற்றபடி அந்த கற்பூரம் காட்டணும்னா அந்த கற்பூரத்தை எரிக்கணும், எரிக்கும்போது சில வாசனைகள் வரும், சில பூச்சிகள்லாம் இருக்கும். பொதுவாக சொல்கிறார், திரவியங்களை தேவையில்லை. மற்ற பூஜைகள் அன்னதானம் பண்ணோம்னா அதுக்கு நம்ம பண செலவழியும், மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இப்படி பல இது இருக்கும், மற்றவைகளை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஜபத்தில் மொத்தம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒன்று கண்ணை மூடி உட்கார வேண்டியது, அதே ஜபம். அதனால் ஜபங்களில் நான் யஜ்ஞங்களில் இறை வழிபாடு, ஸ்ரௌத்த கர்மங்களில், வைதீக கர்மங்களில், வேதம் விதித்துள்ள சடங்குகள், வேள்விகளில், சாதனைகளில், தவங்களில் நான் ஜபமாக நான் இருக்கின்றேன் சொல்கிறார். ஜபம்னா தொடர்ந்து செய்தல், இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து செய்தல். அதிகமாக ஜபம் செய்தே ஒரு பெரிய ராமங்கிற ஒரு ஜபத்தினாலுமே ஒரு ராமாயணம்ங்கிற ஒரு இதிகாசமே தோன்றியது, வால்மீகியினுடைய ஜபம். அதனால் புனராவர்த்தின்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் விருத்தி ஜபத்தை செய்தல். 1 கோடி 10 லட்சம் 1 லட்சம் அப்படிலாம் சில பேர் சொல்வார்கள். அதில் எல்லாருமே செஞ்சுருக்காங்க. மந்திர தீட்சை, அதில் மந்திர தீட்சை கொடுப்பாங்க. மந்திர தீட்சை கொடுத்து வாங்கிறது. ஏன் குருவிடமிருந்து மந்திர தீட்சை வாங்கிறது விசேஷம் சொன்னால், நம்ம கொடுக்குற மந்திரத்தை அந்த குரு நிறைய தடவை சபிச்சிருக்கணும். அந்த சபிச்ச மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது ஏற்கனவே அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அது தன் சொரூபமாக ஆகிறவற்றிற்கு மந்திரம் ஆகும் பொழுது ஆன்மீக சாதகர்களுக்கு அது உதவுகின்றது. இப்படி ஜபத்தில் நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு இன்னொன்று ஜபத்தில் மனம் தியானம் கைகூடுவதற்கு, சமதமம் மனம் ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த ஜபம் மிகவும் முக்கியமானதாக இது கருதப்படுகின்றது. அது அதில் பகவான் சொல்கிறார், ஜபம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். அதே யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞமே அஸ்மி. அப்புறம் பார்த்தோம், ஸ்தாவரானா இமயமலையாக நான் இருக்கின்றேன். இதில் இமயமலை சிகரங்களில் எவ்வளவோ சிகரங்கள் இருக்குது. அந்த சிகரமுடையவைகளில் நான் இமயமலையாக இருக்கின்றேன். மகரிஷினா மிருகு ரிஷிகளில், சப்த ரிஷிகளில் நான் மிருகு மகரிஷியாக நான் இருக்கின்றேன் சொல்றார். கிரீசாம் ஏக அக்ஷரம் சொற்களில், சொற்களில் நான் ஏகாட்சரமாக நான் இருக்கின்றேன் சொல்றார். ஏக அக்ஷரம்னு அந்த இடத்துல ஓம்கார சுரூபமாக நான் இருக்கின்றேன். நம்ம ஓம்காரை பற்றி நிறைய விளக்கத்தை நிறைய வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஓம்காரம் ஆ உ இம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே இடத்துல ஓம்கார சுரூபமாக இருக்கின்றேன். இறுதியாக நம்ம 26வது ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். 26வது ஸ்லோகத்தில் பாபால் என்ன சொல்கிறாரு நம்ம போகிறதில் சிந்தித்தோம். அஸ்வத்தக சர்வபுக்ஷானாம்
தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்திரதரः சித்தானாம் கபிலமுனி. அதாவது எல்லா மரங்களிலும் நான் அரச மரமாக நான் இருக்கின்றேன். அரச மரம்னா அரச மரத்தை சுத்து அப்படிம்பாங்க. அரச மரம் 30 தேவர்கள் இருக்கிறதா நம்ம சென்றதில் சிந்தித்தோம். அதனுடைய வால் பகுதி பிரம்மாவாகவும் நடுப்பகுதி விஷ்ணுவாகவும் மேல் ஜடமுடி மாதிரி இருக்கும். மரத்தினுடைய அசுத்த மரத்தை பார்த்தீங்கன்னா மேல் ஜடமுடி மாதிரி இருக்கும். அது ஒரு சிவபெருமான் ஜடையாகவும் கருதப்படுகிறார்கள். பிள்ளையாருக்குரியது. வேண்டுதல் ஏதாவது வச்சு அரச மரம் சுற்றினா வேண்டியதெல்லாம் நிறைவேறுங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. கல்யாணம் முடிகிறதுக்கு, குழந்தை பேருக்கு இதெல்லாம் சுற்றுவாங்க. அது சக்ஸஸும் ஆயிருக்கு. நானே இப்போ அரச மரத்தில் கீழே இருந்ததே நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் பொதுவாக ஜபம் பண்ணுறது, சாதனைகளை செய்வது ஒரு தெய்வீகமான மரமாக இருக்குது. அரச குச்சிகளில் தான் நம்ம ஹோமம்லாம் பண்ணுவோம். அது இன்னொருன்னு சொல்லுவாங்க, நம்ம அர்ஜுன் பாண்டவர்கள் வனவாசம் போகும் பொழுது அவங்க ஆயுதங்கள்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆயுதங்களை மறைக்கிற மரந்தே அந்த அசுத்த மரத்துலவே ஆயுதங்கள்லாம் மறைச்சி வச்சு சொல்லுவாங்க. அந்த ஒரு பணத்தை விட்டு அந்த பணத்தோடு சுற்றி வச்சாங்களாம். ஏன்னா யார் படம்னா கிட்ட வரமாட்டாங்க சொல்லி. அஸ்வத்த சதவுச்சாரம் கதை. இப்படி அரச மரத்தில் நிறைய ஒரு இது இருக்குது. அந்த இன்னொன்று சொல்லுவாங்க, இப்போ 15வது ஸ்லோகத்தில் அஸ்வத்த ஒரு சம்சார விருட்சமாக சொல்லுவாங்க. எப்படி மரம் மூத்த மரமானது இலை கனிகள் காய்கள்னு வளர்ந்து கொண்டே போகின்றதோ அது மாதிரி இந்த உலகத்தில் சம்சாரத்தில் இருக்க ஆசைப்படப்பட ஊர்ப்ப மூலமத சாகம் அஸ்வத்தம் பிராகு அவ்யயம் சந்தாம் சிச பரிணானி எச்சந்த மேசத வேத விதி வரும். அது மாதிரி சம்சாரத்தில் விருப்பு நம்ம மனசில் இருக்க ஆசைகள் அதிகமாக சம்சாரமானது அதிகமாகும். அதனால் உமையாக நிறைய அரச மரத்தை நிறைய சொல்லுவார்கள். அப்படி நிறைய அரச மரத்தில் இருக்குது. சில பேர் கல்யாணத்தில் கூட அரச மரம் குச்சியை குடிச்சிட்டு போவாங்க. அந்த பழக்கம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவர்ஷீணாம்ச நாரதः. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தேவர்ஷி மனிதர்களில் நம்ம ரிஷிகளினுடைய 2 பரம்பரை இருக்காங்க. ரிஷின்னா அறிபவன், உண்மையை அறிபவன் சொல்கிறாங்க. ரிஷினா உண்மையை உணர்ந்தவன். உண்மையை உணர்ந்தவர்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள். ரிஷியினுடைய வாக்கியத்தை கூறுவதே ஆர்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ரிஷிகள் நாரதர் புராணங்களில் முக்கியமாக இருக்கிறவர். நம்ம நிறைய நாரதர் பார்க்குறோம், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த கலகத்தை மூட்டுவர், பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளில் ரொம்ப சிறந்து விளங்குகிறார். நாரத பக்தி சூத்திரம்னா பக்தியை பற்றி இருக்குது. ரிஷிகள் எவ்வளவோ ரிஷிகள் இருக்காங்க. வால்மீகி, வியாசர், நிறைய விஸ்வாமித்திரர், இவங்களாம் பிருகு மகரிஷி, அஸ்வநாகர் நிறைய இருக்காங்க. அந்த ரிஷிகளில் நான் நாரதராக நான் இருக்கின்றேன் சொல்கிறார். ஆக நான் இருக்கின்றேன்னு சொன்ன இந்த இடத்துல அப்போ நாரதர் பகவானா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போ பகவான் நாரதருடைய அவதாரமாக நினச்சிடக்கூடாது. அந்த நாரத முனிவர்களுக்குள்ள என்ன திறமைகள் ஆற்றல் இருக்கின்றதோ அந்த ஆற்றலாக நான் இருக்கின்றேன் சொல்கிறார். நம்மளே சொன்னார், உன்னுடைய இந்திரியங்களில் நீ மனதை கட்டுப்படுத்தி தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலாக நான் இருக்கின்றேன். கந்தர்வானா முருகக சுப்பிரமணியம் தேவசேனாபதி சொல்லுவாங்க. அந்த அசுரர்களை கொள்கின்ற ஒரு தத்துவம் உருவான
அந்த முருகப்பெருமானிடம் இருக்கின்ற திறமை ஆற்றலாக நான் இருக்கின்றேன் சொல்றார். அவர் மட்டுமல்ல, நம்மிடம் அல்லது மற்றவர்களிடமோ ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஆற்றல் இருந்துச்சுன்னா, அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நானே பாவம் அபாவம் சத்தியம் அகிம்சை தபம் சமம் தமம் சமம் எல்லாம் நானே அப்படிங்கிறார். அந்த மனதில் தவம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்துச்சுன்னா புத்தி நானேன்ட்டார். அந்த புத்தியில் ஒரு ஒன்று விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருந்தால் அதுவும் நானே. அது மாதிரி மற்றவரிடத்தில் ஏதாவது விசேஷமாக இருக்கும் பொழுது ஈஸ்வரன் அவரிடம் லட்சுமி கடாட்சம் இருக்கு, அவரிடம் அனைத்தும் இருக்கின்றது என்று நாம் நினைக்க வேண்டுமா? அதே அதில் சொல்றார். அதனால் நம்ம நம்மிடம் எது இருந்தாலும் நானே பெரியவன் மற்றவங்களாம் சின்னவங்கிற அது நமக்கு தேவையில்லை சொல்றார். இப்படி நிறைய நம்ம சொல்லலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதான் நம்ம ஹோம்ஒர்க்கு ஆசிரியரால், ரிஷிகளால், ஞானிகளால், குருவால் ஓரளவு அவுட் ஆஃப் ஃபோக்கே காமிக்க முடியும்பாங்க. 28% காமிக்க முடியும். ஒரு வாத்தியார் ஒரு டீச்சிங் பண்ணுறாருன்னு சொன்னால் டீச்சிங் பண்ணுறதோடு விட்டுட்டா பாஸ் மார்க் எடுக்க முடியுமா? இல்லை மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. டீச்சிங் பண்ண நம்ம என்ன செய்கிறோம்? ஒர்க் அவுட் பண்ணணும். நான் டீச்சிங் பண்ணாலே கேட்டுக்கிட்டே பாஸ் மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. அது ரொம்ப பவர் வேணும். ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன சொன்னார், ஏது சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, அப்படி தான் நம்ம படித்து பாஸ் ஆகிருக்கோம். அதே மாதிரி டீச்சர் பாடம் குருவினுடைய பாடம் மட்டும் ஸ்லோகம் 24 விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதனால அந்த காலத்தில் எல்லாமே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. வீட்டில் போய் படிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது அவர் கீதா கோரக்புரஸ் புக்கை சமாளம் கூட்டி ஒரு இதில் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி நம்ம கேட்குற விசேஷம். அது நம்மெல்லாம் அடிக்கடி சில கிளாஸ்லாம் நான் சிடி போடுறேன். அந்த சிடி கூட நம்ம கேட்கலாம், கேட்டு பிரிண்ட் எடுக்கணும். அதே இந்த இடத்துல சொல்கிறாரு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? எல்லாமே அந்த இறைவனுடையது என்று நாம் உணர வேண்டும். அதனுடைய அர்த்தம். அடுத்து போவோம். கந்தர்வானாம் சித்திரதக. கந்தர்வர்களுள் நான் சித்திரத்தகங்கிறார். சித்திரத்தகன்னு ஒரு அரசனுடைய பேர். கந்தர்வலோகம் சொல்லுவாங்கள்ல, அந்த கந்தர்வர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்கியர்கள், ஆட்சியர்கள் மேலோகத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவினர். அதே அந்த இடத்துல கந்தர்வர்கள் அப்படிங்கிறார். தேவப்புறவிகளில் நான் கந்தர்வனாக நான் இருக்கின்றேன். கந்தர்வர்னா அவர்கள் கானங்கள் பாடுவது, வாத்தியங்கள் இசைப்பது, நடன நாட்டியத்தில் அவர்கள் நடன நாட்டியம், இதெல்லாம் கந்தர்வர்கள். நடன நாட்டியம் இசையோடு அவங்க இருப்பார். ஒரு லோகம் இருக்குது. அந்த லோகம் அதில் நான் சித்திரத்தகனாக இருக்கின்றேன் சொல்கிறார். கந்தர்வ லோகத்தில் இவனுடைய ஒரு முருகனுடைய மகனாக அவன் இருக்கின்றான். தன்னை சித்திரத்தகனாக இருக்கின்றான். கந்தர்வலோகம். கந்தர்வர்கள் சொல்லி புராணங்களில் கந்தர்வர்களை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சில நம்மளை விட கொஞ்சம் ஒரு சக்தி இருக்கும். அதாவது நினச்ச இடத்துல போகலாம், ட்ராவல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இடத்துல நினச்சா அங்கே போய் இருப்பாங்க. இசைகள் அப்படி அவங்க ஒரு இதில் இருப்பார்கள். சித்தானாம் கபிலமுனி. சித்தர்களுள் நான் கபிலனாக இருக்கின்றேன். இந்த இடத்துல சித்த பிறவியில் தர்மம், ஞானம், வைராக்கிய மிகுதியை பெற்றவர்கள். சித்தருங்கிறது யாரு? சித்தியை அடைந்தவர்கள். எந்த சித்தியை? தர்மத்தின் ஞானத்தின் மூலமாகவும் வைராக்கியத்தின் மூலமாகவும் அவர்கள் சித்தியை அடைந்தவர்கள் சித்தர்கள். அது எந்த சித்தியாகவும் இருக்கலாம். ஆத்ம ஞான சித்தியாகவும் இருக்கலாம், அல்லது மோட்ச சித்தியாகவும் இருக்கலாம், அல்லது தபம் செய்து
இந்த வாட் நேம் பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குல்ல, பதஞ்சலி யோக யம நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஈஸ்வர பிரணிபாதம் இதெல்லாம் இருக்குது. தியானம் சமாதி இதை பெற்று சாதனைகளை செய்து அணிமாதி முதலிய சித்திகளை பெற்றிருக்கலாம். அணிமாதியில் சின்ன உருவமாக எடுக்க முடியும், பெரிய உருவமாக எடுக்க முடியும், தன்னை மறைத்து கொள்ள முடியும், விபூதியெல்லாம் வர வைப்பாங்கல்ல, அந்த அவங்களும் இதை சித்தர்களாக போற்றப்படுகிறார்கள். அதில் நான் கபிலமுனியாக நான் இருக்கின்றேன். கபிலமுனினா கங்கா சாகரத்தில் அவர் தவம் பண்ணதான் இருப்பாங்க. கங்கா சாகர்னு கல்கடா பக்கத்தில் ஒரு ஊர். கங்கையானது கங்கா மாதவள் சமுத்திரத்தில் ஒன்றுபடக்கூடியது. நாமரூபத்தை விட்டு அந்த பரமாத்மாவாகிய சமுத்திரத்தில் நாமரூபம் இல்லாத தன்னை சுவீகாரம் கொள்பவள் அந்த கங்கா சாகரில். அங்கே ஒரு தவம் வந்ததாக சொல்லுவாங்க, கபிலமுனின்னு சொல்லுவாங்க. அந்த கபிலமுனி ஆக்சுவலி கபிலமுனி பகவானுடைய விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமாக சொல்லுவாங்க. எப்படி இந்த தத்தாத்திரேயர் 3 விரல் அவதாரமோ நம்ம கபிலமுனியுடைய அவதாரமாக இருக்கிறார். சின்ன வயதிலேயே அவன் உபதேசம் செய்தவர். சின்ன வயதிலே அவர் தேவர்களுக்கு உபதேசம் செய்ததாக சொல்வார்கள். அந்த வகையில் நான் இருக்கின்றேன் என்று பகவான் மீண்டும் நான் எதுவாக இருக்கிறேன் என்று மீண்டும் அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் கூட இருக்கின்றார். நாம் அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹரி ஓம்.